Very good morning. Happy to see you all this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். முதல் 3 வீடியோவில் ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்த 3 வீடியோக்குள்ள ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இதை குறித்து தியானித்தோம். விசேஷமாக போன வீடியோல உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு என்ன கட்டளை கொடுத்து சென்றார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வீடியோவிலும் கூட அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இப்பொழுது பரமேறி போய்விட்டார். பரமேறி போய்விட்டாரா, அப்ப நம்ம கூட யார் இருக்கா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். இதே மாதிரியான ஒரு சந்தேகம் சீசர்களுக்கு கூட வந்தது. ஆனதாக இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லும்போது சீசர்லாம் இவர் போயிட்டாருன்னா நம்ம கூட யார் இருப்பா, நம்மளை யார் கைட் பண்ணுவா, நம்மளை யார் நடத்துவா, இப்படின்ற சந்தேகம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. நம்ம ஆண்டோட உயிர்த்தெழுதலை தியானிச்சுட்டு இருக்கோம். உயிர்த்தெழுந்து இயேசு போயிட்டாரே, இப்ப நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை உணர்த்துகிற வசனம் தான் அது. என்னோட சேர்ந்து நீங்கள் வாசிக்க கேட்கிறேன். யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். சீஷர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்துக்கு பதில் கொடுக்கிற விதமாக ஆண்டவர் அற்புதமாய் சொல்கிறார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். யாரை? தேற்றரவாளனை. நான் போய் பரிசுத்த ஆவியை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட வாசம் செய்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து போயிட்டாரே, அப்ப நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்ல, உங்களோடு கூட என்னாலும் உங்களை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். எஸ், திட் இஸ் அ ட்ரூத். நம்ம சில நேரம் சர்ச்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, 3rd சாங் பாடும்போது அந்த 3வது பாட்டோட முடிவுல பரிசுத்த ஆவியானவர் நீங்க வாங்கன்னு பயங்கரமா கை தட்டி நம்ம என்ன பண்றோம், ஆவியானவரை வரவேற்கிறோம். அப்பதான் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இல்ல, தட்ஸ் நாட் ட்ரூத். அது நம்ம சில நேரங்கள்ல பாடலுக்காக சில பேர் பண்றாங்க. அது தவறா சரியான விவாதத்துக்கு நான் வரல. மாறாய் ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்பதான் வராருன்னு சொல்லப்படல. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார், என்னாலும் நம்மோடு வாசம் செய்கிறார். பென்னிகின் சொல்றாரு, ஒரு புத்தகம் அழகா எழுதியிருக்காரு, நான் காலையில எழுந்த உடனே சொல்லுகிற முதல் வார்த்தை குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா எப்பயும் என் கூட இருக்காரு, சோ அவர் நான் குட் மார்னிங் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்வது போல பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கும் என்னாலும் உங்களோடு கூட என்னோடு கூட வாசம் செய்தாரு. என்றைக்கு இயேசுவானவர் எடுத்துக்கொண்டாரோ அன்றையிலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த திருத்துவத்தின் 3ஆம் நபர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார். வசனம் கூட சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியீர்களா என்று ரோமர்ல வசனம் சொல்லி இருக்கிறது. அவருடைய ஆவி நமக்குள் வாசம் செய்கிறது, அவர் நமக்குள்ள இருக்கிறது, அது நமக்குள் இருந்து செயல்படுகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளை அப்படியே விட்டுட்டு கைவிட்டு போய்விடவே இல்லை, மாறாய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அடுத்த வசனங்கள் அந்த யோவான் 16 அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா 8ல இருந்து கீழே வரைக்கும் வாசிங்கன்னா பரிசுத்த ஆவியான எப்படி எல்லாம் செயல்படுறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் 13ஆம் வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். He will lead in all truth அப்படின்னு ஆங்கில சொல்ல இருக்கிறது. சில நேரங்கள்ல நமக்கு சில வசனங்கள் புரியவே இல்லை, சில உண்மைகள் நமக்கு தெரியவே இல்லை, வேதத்தை குறித்து அல்லது கிறிஸ்தவத்தை குறித்து சில உண்மைகள் தெரியவே இல்லை, சிலது எப்படி செய்யணும், எப்படி செயல்படணும், எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியல நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சொல்லியிருக்கிறது, அந்த சத்திய ஆவியாகி அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை உங்க வாழ்க்கையை வழிநடத்தும்படி நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்களோ, அவருக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். எங்க போகணும், என்ன பண்ணணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்கிற எல்லா விதமான சத்தியங்களையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோ இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் எழுந்த உடனே, காலையில் எழுந்த உடனே இப்படி ஜெபிங்க, பரிசுத்த ஆவியானவரே நீ என்னோடு கூட இருக்கிறீர், இந்த நாள் முழுவதும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளை திக்கற்றவர்களாக விடவில்லை, மாறாக தேற்றரவாளனை நமக்கென்று வைத்து போயிருக்கிறார். தொடர்ந்து நாம் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பின்தொடர்ந்து அனுதினமும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு அதற்கேற்ற வழிகளை உண்டு பண்ணி தருவாராக. Thank you. God bless you and have a great day.